அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, ஆங்கில இலக்கணத்தில் உள்ள prepositions அட்டவணையின் பற்றி அடிப்படையான மற்றும் அவசியமான தகவல்களை இங்கு காணப்போகின்றோம். குறிப்பாக அட், ஆன், இன் ஆகிய 3 பிரிக்கப்பட்ட வார்த்தைகளை நேரம், நாட்கள், மாதங்கள், வருடங்கள் மற்றும் இடங்களை குறிப்பிடும்போது எப்படி சரியாக பயன்படுத்துவது என்று பார்ப்போம். இவை சாதாரணமாக தோன்றினாலும் பலரும் தவறு செய்யும் ஒரு பகுதி இது. கவனமாக புரிந்து கொண்டால் தெளிவாக பேசவும் எழுதவும் முடியும். 1. அட் இன் பயன்பாடு யூசேஜ் ஆஃப் at. அட் என்பது குறிப்பிட்ட நேரம் ஸ்பெசிஃபிக் டைம் மற்றும் துல்லியமான இடங்களை precise லொகேஷன்ஸ் குறிக்க பயன்படுகிறது. அட் என்பது ஒரு குறிப்பிட்ட புள்ளி அல்லது சரியான இடம் நேரம் என்பதை குறிக்கிறது. நேரம் டைம் கடிகாரத்தில் உள்ள குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பிட ஏட் ஐ பயன்படுத்துவோம். காலை 8 மணிக்கு. உதாரணம், ஐ வேக் அப் அட் 6 am. நான் காலை 6 மணிக்கு எழுகிறேன். இடங்கள் லொகேஷன்ஸ் சிறிய அல்லது குறிப்பிட்ட இடங்கள், முகவரிகள் அல்லது ஒரு செயல்பாட்டிற்கான இடங்களை குறிப்பிட அட் ஐ பயன்படுத்துவோம். விமான நிலையத்தில். உதாரணம், அவள் எங்கும் இல்லை, அவள் வீட்டில் இருக்கிறாள். வி மெட் அட் த பஸ் ஸ்டாப். நாங்கள் பேருந்து நிறுத்தத்தில் சந்தித்தோம். 2. ஆன் இன் பயன்பாடு யூசேஜ் ஆஃப் ஆன். ஆன் என்பது குறிப்பிட்ட நாட்கள் ஸ்பெசிஃபிக் டேஸ், தேதிகள் டேட்ஸ் மற்றும் மேற்பரப்புகளை சர்ஃபேசஸ் குறிக்க பயன்படுகிறது. ஓன் என்பது மேல் அல்லது குறிப்பிட்ட நாள் தேதி என்பதை குறிக்கிறது. நாட்கள் டேஸ். வார நாட்களின் பெயர்களுடன் ஆன் ஐ பயன்படுத்துவோம். ஆங்கிலத்தில் ஆன் சண்டே ஈவினிங் தினம், தமிழில் ஞாயிற்றுக்கிழமை மாலை. உதாரணம், நான் ஒரு மாலை திங்கட்கிழமை கூட்டம் நடக்கிறது. எனக்கு திங்கட்கிழமை ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஆன் வென்ஸ்டே டே, தமிழில் புதன்கிழமை. தேதிகள் டேட்ஸ். மாதத்துடன் தேதியை குறிப்பிடும்போது ஓன் ஐ பயன்படுத்துவோம். ஆங்கிலத்தில் ஆன் த 4th of May டேட், தமிழில் மே மாதம் 4ஆம் தேதி. ஹர் பர்த்டே இஸ் ஆன் டிசம்பர் 25th. அவளுடைய பிறந்த நாள் டிசம்பர் 25ஆம் தேதி. மேற்பரப்புகள் சர்ஃபேசஸ். ஒரு பொருள் ஒரு மேற்பரப்பின் மேல் இருக்கும்போது ஆன் ஐ பயன்படுத்துவோம். த புக் இஸ் ஆன் த டேபிள். புத்தகம் மேசையின் மேல் உள்ளது. 3. இன் இன் பயன்பாடு யூசேஜ் ஆஃப் இன். இன் என்பது நீண்ட காலப்பகுதிகள் லாங்கர் பீரியட்ஸ் ஆஃப் டைம் மற்றும் பெரிய இடங்கள் அடைப்பு இடங்கள் குறிக்க பயன்படுகிறது. இன் என்பது உள்ளே அல்லது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் என்பதை குறிக்கிறது. காலங்கள் சீசன்ஸ். பருவ காலங்களை குறிப்பிட இன் ஐ பயன்படுத்துவோம். ஆங்கிலத்தில் இன் சம்மர் சீசன், தமிழில் கோடை காலத்தில். உதாரணத்திற்கு, மௌசம் காலத்தில் பெய்யும் மழை அதிகம். மழை காலத்தில் நிறைய மழை பெய்யும். மாதங்கள் மந்த்ஸ். மாதங்களின் பெயர்களுடன் இன் ஐ பயன்படுத்துவோம். ஆங்கிலத்தில் இன் ஜூலை மந்த், தமிழில் ஜூலை மாதம். உதாரணத்திற்கு, என் பாடத்தில் ஏப்ரலில் இருக்கிறது. எனது தேர்வுகள் ஏப்ரல் மாதம் உள்ளன. வருடங்கள் இயர்ஸ். வருடங்களை குறிப்பிட இன் ஐ பயன்படுத்துவோம். ஆங்கிலத்தில் இன் 2025 இயர், தமிழில் 2025. உதாரணத்திற்கு, அவர் 1990 பிறந்தார். பெரிய இடங்கள் லார்ஜ் பிளேசஸ் என்க்ளோஸ்ட் ஸ்பேசஸ். நகரங்கள், நாடுகள் அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தின் உட்புறத்தை குறிப்பிட ஐன் ஐ பயன்படுத்துவோம். உதாரணத்திற்கு, நான் சென்னையில் வசிக்கிறேன். நான் சென்னையில் வசிக்கிறேன். உதாரணத்திற்கு, த கீஸ் ஆர் இன் த ட்ராவர். சாவிகள் இழுப்பறையில் உள்ளன. இறுதியாக சுருக்கமாக கூறினால், அட் குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட இடம், நிர்ணயமான நேரம், நிர்ணயமான இடம். ஆன் குறிப்பிட்ட நாட்கள், தேதிகள், மேற்பரப்புகள், நிர்ணயமான நாட்கள், நிர்ணயமான தேதிகள், நிர்ணயமான மேற்பரப்புகள், டேட்ஸ், சர்ஃபேசஸ். இன் நீண்ட கால பகுதிகள், மாதங்கள், வருடங்கள், பருவங்கள், பெரிய இடங்கள், உட்புறம், லாங்கர் பீரியட்ஸ் ஆஃப் டைம். மந்த்ஸ், இயர்ஸ், பருவமன்று, பெரிய பரப்புகள், ஒரு பக்கம், ஒரு பொருளின் உள்ளே. இப்போது இந்த விதிகளை பயன்படுத்தி சில வாக்கியங்களை நீங்களே எழுதிப் பாருங்கள். புத்தக பின்புறம் உள்ள வினாக்களுக்கு விடையளிக்க எழுதி பழகி பாருங்கள். இந்த prepositions-ஐ நீங்கள் தினசரி பேச்சிலும் எழுத்திலும்
பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள். தொடர்ச்சியான பயிற்சிகள்தான் இலக்கணத்தை மேம்படுத்த சிறந்த வழி. நன்றி.